சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் நீங்கள் வேலை வாய்ப்பை கல்வியில் பொருளாதார ரீதியான நீங்கள் இடஒதுக்கீடை கொடுங்க அப்படின்னு கேட்டால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்னால் எடுக்க முடியாது, அது மத்திய அரசு தான் எடுக்கணும் என்று பால தூக்கி மத்திய அரசோட கோட்டில் போடுற திமுக இங்க வீட்டுக்கு வீடு போய் அலைபேசி எண்களை மட்டும் வாங்கி தங்களுடைய விளம்பரத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு சென்சஸ் எடுத்திருக்கு. சமூக நீதி அரசுன்னு சொல்லாத அரசுகள் சாத்தியப்படுத்துது. ஆனால் சோசியல் ஜஸ்டிஸ் தான் எங்களுடைய ஐடியாலஜின்னு சொல்லக்கூடிய, சமூக நீதி தான் எங்களுடைய ஒரே ஒரு கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு துப்பில்லை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய அலைபேசி எண்களை வைத்துக்கொண்டு இப்பொழுது விளம்பர வெறியோடு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த 8000 ரூபாய் டோக்கன்ல ஒரே ஒரு உண்மை மட்டும் வெளிவந்திருக்கு. ஒரு ஆர்டிஓ அலுவலகத்துக்கு போறோம், அதாவது லைசன்ஸ் எடுக்க போறோம். எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும், நல்லா எட்டு போட தெரியும். நான் 15 நாட்கள் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் நல்லா பயிற்சி எடுத்திருக்கிறேன். போர்டு போட்டு வண்டியை ஓட்டிட்டேன். நான் போய் இப்போ லைசன்ஸ் எடுக்க போகிறேன். என்கிட்ட எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ நான் ஆர்டிஓ என்ன லஞ்சம் கேட்குறாருன்னா நான் கொடுக்க தேவையில்லை. முன்ன பின்ன வண்டி ஸ்டீரிங்கை பார்க்காத ஆளாக இருந்தால் நான் அந்த ஆர்டிஓக்கு லஞ்சம் கொடுக்கணும். அப்போது எனக்கு ஏதாவது தெரியல, குறை இருந்தால் தான் நான் லஞ்சம் கொடுப்பேன். நான் ஒரு பத்திரப்பதிவு பண்ண போகிறேன். என் டாக்குமெண்ட்டு நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. நான் ஃபேக்கான சொத்தை வாங்கலை, பத்திரம் பதிவு சரியாக இருக்குது. அப்போது நான் போய் பத்திரப்பதிவு பண்ண போகிறேன். அப்போ லஞ்சம் கேட்குறாரு அந்த ரெஜிஸ்டர் அப்படின்னா நான் எது கொடுக்கணும்? ஃபேக்கான ஏதோ ஒன்று ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறேன்னா நான் லஞ்சம் கொடுப்பேன். லஞ்சம் கொடுத்து எப்படியாவது முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என்கிட்ட குறை இருந்தால் தான் அந்த இடத்துல லஞ்சம் வருது. இல்லை அவசரப்படுத்துவதற்காக. திமுக அரசு நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கு. திராவிட மாடல் ஆட்சி, மக்கள் விரும்பும் ஆட்சி. 10,50,000 கோடி கடன் வாங்கி நலத்திட்டங்களை மட்டுமே பண்ணியிருக்காங்க. மக்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்காங்க. ஸ்டாலினே தொடர வேண்டும் என்று விரும்புகிறாங்கன்னா எதற்காக 8000 ரூபா? எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சால் நான் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் நல்லாட்சி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 8000 ரூபா கொடுக்க தேவையில்லை.